ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புடையீர், இவ்வுலகில் நெருப்பை மூட்ட வந்தேன், அந்த நெருப்பு பற்றி எரிய வேண்டும் என்னும் இயேசுவின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்த புனித சாமிநாதரின் நமது பாதுகாவலரின் 7ஆம் நாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனையினர் சார்பாக உங்கள் அனைவரையும் இறைவேண்டலுடன் மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் அன்பு செய்ய நமக்கு கற்பிக்க போதிக்கும் பணியை விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆன்மீக விழிப்புணர்வையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தினார். நமது பாதுகாவலர் புனித சாமிநாதர், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற இயேசுவின் வார்த்தைகளை நம்பி பல புதுமைகள் புரிந்தார். பேய்களை விரட்டினார், இறந்த குழந்தையை உயிர் பெற செய்தார், இறந்த லார்ட் நெப்போலியனை உயிர்த்தெழ செய்தார், இறந்து விடுவான் என்று எல்லோராலும் கைவிடப்பட்ட கொத்தனை உயிர் பெற செய்தார், சிலுவை போரில் வெற்றி பெற ஜெபமும் தவமும் செய்து வெற்றி பெற செய்தார், ஜெபமாலை என்னும் வல்லமை மிக்க கருவியினால் ஆல்பிஜினை பதித்து வேரோடு அழித்தார், ஜெபமாலை பக்தியை பரப்பினார். அன்னையை அன்பு செய்யும் போது அவரது திருமகன் இயேசுவை அன்பு செய்கிறோம். நாமும் நமது பாதுகாவலர் புனித சாமிநாதரை போல மரியன்னை மீது அன்பு கொண்டு இறை இயேசுவின் மீதும் நம்பிக்கை கொண்டு நல்லதே நடக்கும் என நம்பி இன்றைய திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சாமிநாதர் தம் பெயர் பயன்களாலும் படிப்பினைகளாலும் திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கியவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும். உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 வரை. இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலே, செவிக்கொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும் போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாக எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பக்கம் எண் 477. பக்கம் எண் 477. ஆசீர்வதித்திடுவே
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 14. மத்தேயு அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 14. இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது மன்றாட்டுகள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். அருட்கொடைகளின் நாயகனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் நிறைவாய் பெற்றுள்ள கொடைகளை திறமையாக பயன்படுத்தி உம் இறையரசை அறிவிக்கவும் திரு அவை எதிர்நோக்கும் சவால்களையும் துன்பங்களையும் ஏற்று துணிவுடன் திரு அவையை பேணிக்காக்க தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று புனித சாமிநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசே எம் இறைவா, நாட்டில் ஆளும் தலைவர்கள் தன்னலம் தருகாமல் நாட்டு மக்கள் மீது கவனம் செலுத்தி அவர்களின் தேவைகளை நிறைவு பெறும்படி எவ்விதமான பாகுபாடுகளும் ஏற்ற தாழ்வும் இல்லாமல் தேவையில் இருப்போர் அனைவருக்கும் அவர்களின் குறைகளை நீக்கி மகிழ்வினை ஏற்படுத்தி வேண்டிய நல்வாழ்வு அளித்தருள வேண்டுமென்று புனித சாமிநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வழங்கும் வல்லலே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனையர் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இத்திருவிழா காலத்தை நன்கு பயன்படுத்தி கடவுளோடு ஒப்புரவாகி கிறிஸ்துவிற்கு ஏற்புடையவர்களாய் மாற நல்ல மனநிலை தந்திட வேண்டுமென்று புனித சுவாமிநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துயர் துடைக்கும் தூயவரே எம் இறைவா, வேலை வாய்ப்பின்றி இருப்போருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பையும், திருமண வரம் தேடி இருப்போருக்கு உற்ற துணையையும், குழந்தை செல்வம் இல்லாதோருக்கு குழந்தை பாக்கியத்தையும், கடன் தொல்லையால் நோய் நொடியால் மனம் உடைந்தவர்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலுமாய் இருக்க வேண்டுமென்று புனித சுவாமிநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஊரையும் ஊரிலுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். எங்களிடம் உள்ள அறிவு, ஆற்றல், திறமை, பொருள், பணம் அனைத்தையும் கொண்டு தேவையில் உள்ளோருக்கு வழங்கும் தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் வாழ வளர புனித சாமிநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம்.
என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்றங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 112. பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் வேண்டல்களை புனித சாமிநாதரின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பெயராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உம்மை இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சாமிநாதரனுடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின்
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கூழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றவரும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமா கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒற்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடம் ரத்தம் என்னை காத்தமிழால் ஒழிப்பதாக. பக்கம் எண் 143. பக்கம் எண் 143.
முன்னிட்டு காலை உணவு வழங்குவதற்காக நன்கொடை மிக குறைவான நபர்களை தந்திருக்கிறீர்கள். ஏறக்குறைய 95 வரிகள் இருக்கிறது. அதிலே 33 பேர் மட்டுமே அந்த காலை உணவிற்கான நன்கொடைகளை தந்திருக்கிறீர்கள். எனவே உங்களால் முடிந்தது குறைந்தது ஒரு 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய், ஒரு 20 ரூபாய் என்னால் என்ற காணிக்கை கண்டிப்பாக எல்லோரும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் இந்த வரி மற்ற காரியங்களுக்கான செலவினங்கள் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த காலை உணவிற்கான நன்கொடைகளை தாராள மனப்பான்மையோடு நாம் எல்லோரும் இணைந்து ஒரே குடும்பமாக இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் என்ற விதத்திலே அதையும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சாமிநாதனுடைய நாளில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலும் ஒரு திரு அவை முழுமையாக இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையில் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, இந்த 6 நாட்களாக நல்ல அருமையாக ஜெப வழிபாடுகள், நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. நிறைய பேர் வருகை தந்திருந்தீர்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நற்செய்தி கூட்டம் நடக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி 1-2 பேர் சபை கூட்டத்துக்கு போகிறாங்க பாருங்க. நம்ம கோயிலுக்கே வர்றதில்லை. இதை விட வேற என்ன கொடுக்க என்ன? சரி, அது அவங்கள நம்ம திருத்த முடியாது. என்ன எவ்வளோதான் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம கடமை நாம் செய்வோம். எனவே எல்லோரும் நல்ல முறையிலே இந்த 6 நாட்களும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள், நல்ல பங்கெடுத்தீர்கள், நல்ல ஜெபம் செய்தீர்கள். வாழ்த்துக்கள். இந்த 5 நாட்களும் நடைபெற்ற ஒவ்வொரு நாட்களையும் தலைமையேற்று நடத்திய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் மனதார நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய அற்புதமான பணி பல வெகு தூரத்திலிருந்து வந்தாலும் நமக்காக வந்து இந்த நற்செய்தி பகுதியை கொடுத்து பல இடைஞ்சல்கள் மத்தியிலே வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டும் வந்த ஒவ்வொரு அருள் தந்தையர்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் இந்த 2 நாட்களும் அருமையாக நற்செய்தி பகிர்வை வழங்கிய சகோதரர் ஜான் விக்டர் அவர்கள் பல ஆண்டுகளாக நமது ஊருக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சலிப்பு ஏற்படாமல் நமக்கு ஒவ்வொரு தலைப்பிலே அவர் தயாரித்து சிறப்பாக இந்த நற்செய்தி பகிர்வை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறப்பாக இந்த நற்செய்தி ஜெப ஆராதனை வழிபாட்டை வழி நடத்திய நமது சகோதரர் ஜான் விக்டர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். இந்த 5 நாட்களும் இசை மீட்டி நமது துதி பாடல்களை, ஆராதனை பாடல்களை பாடி இந்த வழிபாட்டிற்கு தயாரித்த, ஆண்டவரோடு இணைத்த அன்பு பணியாளர் சகோதரர் ஜோக்கிம் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாங்கள் உங்கள் மத்தியில் வந்து நற்செய்தி பணி செய்வது நாங்கள் பெருமைப்படுவதற்குரிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு காலத்தில் உங்களை போல நாங்களும் இந்த வரிசையில் இருந்து மறைக்கல்வியின் வழியாக, திருப்பலியின் வழியாக கற்றுக்கொண்ட உண்மைகளை நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய பாராட்டும் பரிசும் இது அல்ல. நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய பாராட்டாக இருந்தால் உங்கள் குடும்பங்களில் உள்ளவர்கள் தாய் திருச்சபையில் நற்செய்தி பணிக்காக வர வேண்டும். நீங்கள் வாழுகிற இடங்களில் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். உங்களால் முடிந்த அளவுக்கு
யாராவது ஒருவரிடத்தில் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அதனால் பொதுநிலையினர்களாகிய நாங்கள் வரும்போது எங்களை ஏதோ பெரிய வானத்திலிருந்து குதித்தவங்க மாதிரி பாராட்டி பொன்னாடை போர்த்தி எங்களை உங்களிடமிருந்து வேறுபடுத்தாதீர்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல மகிமையான காரியம் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும். நாங்கள் ஆண்டவரை சுமந்து வருகிற ஒரு கழுதை, அவ்வளோதான். என் வழியாக யார் செயல்பட்டார்னா ஆவியானவர் தான் செயல்பட்டார். அதனால பெருமையும் புகழ்ச்சியும் யாருக்குரியது தான்? சத்தமாக சொல்லுங்க, யாருக்குரியது தான்? ஆவியானவருக்குரியது தான், எங்களுக்குரியதல்ல. நன்றி. நாளை ஞாயிறு திருப்பலி காலைல 9:30 வைப்போமா? இல்லை 6 மணிக்கா? 6 9:30? 6 மணிக்கு வச்சிருவா? 6 மணிக்கு வந்துடுவீங்களா? சரி, அப்போ நாளை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 4 மணிக்கு சப்பர பவனி இருக்குல்ல, சப்பரம் செபஸ்தியார் தட்டு சப்பரம் தூக்கப்படும். அது முடிந்து 7:15 மணிக்கு நற்கருணை ஆராதனை ஆசீர்வாதம் நடைபெறும். பக்கம் எண் 308. பக்கம் எண் 308. எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற அதிர்ஷ்ட சாமிநாதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற அதிர்ஷ்ட சுவாமிநாதரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற அதிர்ஷ்ட சாமிநாதரே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றம் அடைமடியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற அதிர்ஷ்ட சுவாமிநாதரே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றம் அடையும்படியாக இயேசுவை மன்றாடும்.
எங்களுக்கு பாதுகாலும் துணையுமாயிருக்கிற அஜிஷ்ட சாமிநாதரே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலை கொள்ளும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணைகள் ஊரில் நல்ல சமாதானம் நிலை கொள்ளும்படியாக இயேசுவை மன்றாடும். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்று பெருக, மது ஆட்சி வருக, உமது திருவிழாவின் அழகு நிறைவேறது போல மண்ணுலகின் நிறைவேறதாக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தயாவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமபிதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிதோசர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜீஷ்ட சில்வ அடையாளத்தின் ஆலைகள் சத்துருகள் எங்களை ரட்சித்தலைங்க சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.